வெல்கம் டு ஈஸி கிச்சன் குக்கிங். இன்றைக்கி நான் நம்ம வீட்டில் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண கிச்சன் கண்டெய்னர்ஸை எப்படி ரீபர்பஸ் ரீயூஸ் பண்ணி அதை கிச்சன் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸாக யூஸ் பண்ணலான்னு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மெட்டல் டின் டப்பாவில் தான் நாங்கள் காஃபி பவுடர் வாங்குவோம், ஃபில்டர் காஃபி பவுடர். இது நல்லாவே ஒரு பெரிய சைஸ் கண்டெய்னர். ஸோ அது தீர்ந்தது அப்புறம் இந்த ரேப்பர் இப்படி எடுத்துட்டோன்னா இந்த மெட்டல் கண்டெய்னர் ஆக்சுவலாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் இதை லேபிள் பண்ணி நம்ம அரிசி பருப்பு இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 2 கிலோ அளவுக்கு இல்லை நம்ம அரிசி பருப்பெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதில் கடைசியாக ஒட்டியிருக்க ரேப்பரை நம்ம இந்த மாதிரி லைட்டர் வச்சு காமிச்சோன்னா நமக்கு ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம லேபிள் பண்ணி இதை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்துட்டோன்னா அது கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் அதை பார்த்து எடுங்க. அடுத்தது இந்த கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் இருந்ததா அதை கூட நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக ஜாம் பாட்டில்ஸ் இந்த மாதிரி எல்லாம் அதுலேயும் ரேப்பர் கிழிச்சிட்டோன்னா நமக்கு போட்டு வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது உப்பு டப்பா. இது ஒரு கார்ட்போர்டு பாக்ஸில் பண்ண டப்பா தான், பட் ஆனால் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் ப்ரொவிஷன்லாம் போட்டு வச்சுக்கவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகா, பொட்டுக்கடலை, தனியா, ஜீரகம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இதில் போட்டு வச்சுக்கிட்டா எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நான் இது ஒரு ப்ரௌன் கார்ட்போர்டு பேப்பர் வச்சு இதை நான் கவர் பண்ணுறேன். ஸோ இதை லேபிள் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் எல்லாம் யூனிஃபார்மாக நல்லா அழகாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த கிச்சன் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸோட மெயின் இந்த அப்ஜெக்டிவ் என்னென்னா, புதுசாக கிச்சனுக்கு கபோர்டில் வைக்கிறதுக்காக தனியாக பிளாஸ்டிக் ஆர்கனைசர்ஸோ பிளாஸ்டிக் டப்பா வாங்காமல் ஆல்ரெடி வீட்டில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் இதை கண்டெய்னர்ஸை வச்சே நம்ம வாங்கினா இது ஒரு நல்ல எக்கோ ஃப்ரெண்ட்லி ஆப்ஷனாகவும் இருக்கும். எஸ்பெஷலி ரெண்டல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக பிளாஸ்டிக்காக நம்ம சேர்க்காம இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோன்னா பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். என்விரான்மெண்ட்டுக்கும் இது ஒரு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ இப்படி நான் லேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், வச்சதுக்கப்புறம் கபோர்டில் இப்படி தான் இருக்குது. நான் இந்த மேல் ஷெல்ஃப்லலாம் அந்த கார்ட்போர்டு பாக்ஸஸ் வச்சுருக்கேன், நல்லா லேபிள் பண்ணி. ஸோ எனக்கு எடுக்கிறதுக்கு டக்குன்னு ஈஸியாக இருக்கும். அடுத்த ஷெல்ஃபில் இந்த மெட்டல் கண்டெய்னர்ஸில் தான் வச்சுருக்கேன். அரிசி பருப்பு எல்லாமே லேபிள் பண்ணி வச்சுக்கிட்டேன். லாஸ்ட்டு 3rd கண்டெய்னரில் இந்த கிளாஸ் பாட்டில்ஸில் இந்த மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் கீழ் ஷெல்ஃபில் கிளாஸ் பாட்டில்ஸில் நான் வச்சுக்கிட்டேன். ஸோ இதுதான் என்னோட கிச்சன் கபோர்டு ஆர்கனைசேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸி கிச்சன் குக்கிங்.